தமிழக மக்களுக்கு இலவசமான தங்கம் சத்தியமா யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் இப்படி யோசிச்சிருப்பாரு, இலவசமாக தங்கம் கொடுப்பாரு அப்படின்னு சத்தியமா தமிழக மக்கள் இந்த மாதிரி யாருமே யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ தமிழக மக்களுக்காக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்படி தங்கம் இலவசமாக மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா அரசு ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேவையில்லாத கூடுதல் பலாயிரம் கோடி ரூபாய் செலவாகுமே அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. இதனால் நம்ம தமிழக அரசுக்கு செலவு ஏற்பட போகிறதுல கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு திட்டம் என்னடா திட்டம் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இதை நம்ம முதல்வர் விஜய் அவரால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அடுத்த கட்டமாக நம்ம தமிழகத்தில் நடக்க இருக்குது. இந்த திட்டம் நடக்கக்கூடாது, நடந்தால் முதல்வர் விஜய் அவருடைய பெயர் புகழ் எங்கேயோ போயிடும் அப்படின்னு இப்போ திமுகவினர்கள், உதயநிதி, அதே போல் தலைவரான ஸ்டாலின் எல்லாருமே கதறுன்னு கதற ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே கதறவங்க தான் இப்போ கூடுதலாக கதறிக்கிட்டு இருக்காங்க, இது நடக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி நம்ம தமிழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் மக்களுக்கு இலவச தங்கம் தர போகிறாரு. ஆனால் அதன் மூலியமாக நம்ம அரசுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயம் நடக்க இருக்குது. அது எல்லாமே என்ன அப்படின்னு தெளிவாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த திட்டம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட திட்டம் தான். நம்ம தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க எல்லாருக்குமே தாய் மாமன் சீராக 1 கிராம் தங்க மோதிரம் தரப்படும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தார். இதுக்காக நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மிகப்பெரிய நகை கடை எல்லாருக்குமே ஓப்பன் டெண்டரை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் தலைமையில் விடப்பட்டிருந்தது. உதாரணத்துக்கு ஜாய் அலுகாஸ், கல்யாண், சரவணா ஸ்டோர், இன்னும் தங்கமயில் ஜுவல்லரி, ஜிஆர்டி, இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா நகை கடை உரிமையாளர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இந்த டெண்டரில். யார் கம்மியான விலைக்கு கோட் பண்ணி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே ஆர்டரில் ஒரு 4 லட்சம் தங்க மோதிரம் ஆர்டர் செஞ்சு தமிழக அரசுக்கு டெலிவரி பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு டெண்டர் கிட்டத்தட்ட 4 லட்சம் மோதிரங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற டெண்டர் முதல்வர் விஜய் அவருடைய தலைமையில் நடந்திருக்கு. ஸோ இந்த டெண்டரில் தான் பார்த்தீங்கன்னா சத்தியமாக யாருமே எதிர்பார்க்காத அளவு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு சில மேஜிக்கான சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜாய் அலுகாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டெண்டர்லேயே ரொம்ப கம்மியான விலையை கோட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு கேட்டால் நம்ம எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு போயிடுவோம். கிட்டத்தட்ட 1 பைசாவுக்கு 1 கிராம் தங்க மோதிரம், 22 கேரட் தங்க மோதிரத்தை தரோம் அப்படின்னு ஜாய் அலுகாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டெண்டரில் கோட் பண்ணி அந்த டெண்டர்லேயுமே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள். அந்த தினத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க எல்லாருக்குமே அன்றைய தேதியில் இருந்து எல்லாருக்குமே 1 கிராம் நம்ம முதலமைச்சர் விஜய் அவருடைய தரப்பாக தாய் மாமன் சீராக 1 கிராம் தங்க மோதிரம், அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு தேவைப்படுற உபகரணங்கள், கிட், இது எல்லாத்தையுமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தர போகிறாரு. அதற்காக விடப்பட்டிருந்த இந்த டெண்டரை தான் பார்த்தீங்கன்னா ஜாய் அலுகாஸ் அவங்க குறைஞ்சபட்ச தொகையாக 1 பைசாவுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் தங்க மோதிரத்தை செஞ்சு தரோம் அப்படிங்கிற அந்த டெண்டரில் ஜெயிச்சு இப்போ அந்த டெண்டரையும் ஜாய் அலுகாஸ் நிறுவனம் அவங்க கைப்பற்றிருக்காங்க. ஸோ இந்த 1 பைசா கோட் பண்ணியிருக்க இந்த விலையை பார்த்ததுமே நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கே பார்த்தீங்கன்னா 1 நிமிடம் ஷாக்காக தான் ஆயிடுச்சு. ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பிரகாரம் 1 கிராம் தங்கம் 15,000 நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் செய்கூலி சேதாரம், அதனுடைய டிரான்ஸ்போர்ட் அரசுக்கு கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். இது எல்லாத்தையும் பார்த்தா கண்டிப்பாக 15,000 தாண்ட தான் செய்யும் 1 கிராம் தங்கம். ஆனால் ஜாய் அலுகாஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த டெண்டரில் 1 பைசாவுக்கு நம்ம தங்கம் தர்றதன் மூலிமா முதல்வர் விஜய் அவர்கிட்ட நல்ல பெயர் பெறது மட்டும் இல்லாமல் எப்படியாச்சு தமிழக மக்கள் எல்லாருடைய வீட்லேயுமே ஜாய் அலுகாஸ் அவங்களுடைய அந்த தங்கம் போய் சேரும். அந்த தங்கத்தை அவங்க வாங்கி பார்க்குறப்ப அந்த தங்கத்தின் தரம், தங்கத்தின் கவர்ச்சிகரமான டிசைன், இது எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சென்று அடைகிறப்ப இலவசமான ஒரு விளம்பரம் மாதிரி ஜாய் அலுகாஸ் நிறுவனத்துக்கு இந்த 1 பைசாவுக்கு 1 கிராம் தங்கத்தை தர்றப்ப ஒரு இலவசமான ஒரு விளம்பரம் மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்த விளம்பரம் ஜாய் அலுகாஸ் நிறுவனத்துக்கு கிடைக்குது. இதனால் 1 பைசாவுக்கு தங்கத்தை தர்றதுக்கு ஜாய் அலுகாஸ் நிறுவனம் இந்த டெண்டரில் அவங்க இப்போ ஜெயிச்சு 4 லட்சம் தங்க மோதிரத்தை தயாரிக்கிற வேலையிலையுமே அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பைசாவுக்கு தங்க மோதிரம் தரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே
உடனே பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு பைசாவுக்கு தரோம் அப்படின்னு அவங்களுமே அந்த விலைக்கு ஒத்துக்கிட்டதால 70% மோதிரங்கள் ஜாய் அலுகாஸுக்கும் 30% மோதிரங்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் தரப்பு பார்த்தீங்கன்னா அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்காக ஆகக்கூடிய தமிழக அரசின் செலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட இப்போ முதற்கட்டமாக 1,00,000 மோதிரத்தை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த தவணைகளில் கிட்டத்தட்ட 4 லட்சம் மோதிரங்களை செஞ்சு கொடுக்கணும். ஸோ இதற்கான ஒப்புதல் இப்போ கொடுத்துருக்காங்க. இதில் மட்டுமே கிட்டத்தட்ட 775 கோடி ரூபாய் ஜாய் அலுகாஸ் நிறுவனத்துக்கும் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் கல்யாண் நிறுவனம். ஸோ ரெண்டையுமே கூட்டி பார்த்தோம்னா ஏறக்குறைய 1000 கோடி ரூபாய் வரைக்கும் வருது 1 லட்சம் தங்க மோதிரத்தை செய்கிறதுக்கே. ஸோ அந்தளவுக்கு நம்ம அரசு நிதி நெருக்கடியில் இருக்காங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். இப்போது முதல்வர் விஜய் அவர் சொன்னதையும் மக்களுக்காக செஞ்சிட்டாரு. அதே போல் காசும் செலவில்லாமல் 1 பைசாவுக்கே 1 கிராம் தங்க மோதிரத்தையுமே கிடைக்கிற மாதிரியான ஒரு வழியை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இதனால் மக்களுக்கான அந்த நலத்திட்டம் போய் சென்று அடையிறது மட்டும் இல்லாமல் அரசுக்கும் செலவில்லாமல் இந்த மிகப்பெரிய வேலையை பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்டமாக நடக்க இருக்குது. ஸோ இதை பார்க்குறப்ப ஏற்கனவே தமிழக அரசு முதல்வர் விஜய் அவருடைய ஆட்சியை பார்த்து வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க திமுக. இப்போ புதுசாக இந்த தங்க மோதிரம் எல்லா திட்டமும் மக்களுக்கு போய் சென்று அடைய போகுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே செலவில்லாமல் மக்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் கஷ்டமே இல்லாமல் மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த நலத்திட்டனை நல்லபடியாக முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சு முடிக்க போகிறாரு. இப்படி முதல்வர் விஜய் அவருக்கு எல்லாமே சாதகமாக நடக்குது, செலவும் இல்லாமல் அதே நேரத்தில் அவங்களுக்கான அந்த பெயர் புகழ் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு திமுக அவங்க இந்த திட்டம் நடக்கக்கூடாது, இது நடந்தால் முதல்வர் விஜய் அவருக்கு ஏற்கனவே பெயர் கிரேஸ் எல்லாமே இருக்குது, அது இன்னமும் தான் உயர்ந்துக்கிட்டு போகுமே அப்படின்னு இப்போ இந்த திட்டத்தை பார்த்து வயிறு எரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு திமுகவினர்களும் வயிறு எரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ முதல்வர் விஜய் காசே செலவு பண்ணாமல் தமிழக மக்களுக்கு இந்த விலையில்லா இலவச தங்கம், தாய்மாமன் சீர் தங்கம், இதை முதல்வர் விஜய் அவர்கள் செலவே இல்லாமல் அதே போல் மக்களுக்கும் நல்ல விஷயத்தை கொண்டு போய் சென்று அடைய வச்சிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.